செல்வராஜ். இன்றைக்கு நடந்த இந்த வெற்றியை எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு வெற்றி. இன்னைக்கு என்னண்டா, நாங்கள் 65 நாள் போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி மட்டுமில்ல, மீடியாக்கள் உங்களுடைய உழைப்பாலும் கிடைச்ச வெற்றி. அந்த வெற்றிக்கு என்னைக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த வெற்றியை எங்கள் மட்டுமில்ல, எங்கள் புள்ள ஒட்டிகள் என்றும் மறக்காது. இன்னைக்கு நாங்கள் வாழ்நாள் பூரா இனிமே நிம்மதியாக அந்த பூமியில் வாழக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாக்கி இருக்காங்க. இது பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுக்கும் நன்றி, தமிழகத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருக்கும் நன்றி. எங்களுடைய கருத்துக்கள் இவ்வளவுதாங்க ஐயா. பாதுகாக்கப்பட்ட ரொம்பவே நெகிழ்ச்சியான அதே நேரம் மகிழ்ச்சியான ஒரு தருணமாக மதுரை மேலூர் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு இந்த தருணம் மாறி இருக்கிறது. குறிப்பாக அரிட்டாப்பட்டி, நாயக்கர்பட்டி உள்ளிட்ட கிராம மக்கள் இந்த டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று கடந்த 65 நாட்களாக அவர்கள் போராடிய நிலையில் தற்பொழுது மத்திய அரசு இந்த திட்டம் ரத்து செய்யப்படுவதாக, முழுவதுமாக கைவிடப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து செய்தியாளர் ரமேஷ் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். ரமேஷ், இந்த டங்ஸ்டன் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது கடந்து வந்த பாதை என்ன, தற்போதைய சூழல் என்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. அதாவது இந்த மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்காக ஹிந்துஸ்தான் ஜிங்க் என்கிற தனியார் நிறுவனத்திற்கு, இது வேதாந்தா நிறுவனத்தினுடைய துணை நிறுவனமாக பார்க்கப்படுகின்றது. அந்த துணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங்க் என்கிற நிறுவனத்திற்கு கடந்த நவம்பர் மாதம் உரிம ஏலம் வழங்கப்பட்டது. பல்வேறு கட்ட ஏல நடைமுறைகள் இருக்கிறது. அந்த நடைமுறைகள் எல்லாம் முடிந்து நவம்பர் மாதம் இந்த உரிமமானது வழங்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் பலர் தொடர் போராட்டத்திலே ஈடுபட்டனர். இதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்பது, சுமார் 4970 ஹெக்டேர் பரப்புள்ள அந்த பகுதி என்பது ஏராளமான விவசாய நிலங்கள் அமைந்துள்ளது. அந்த இடத்தில் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சமணர் கால குகைகள் இருக்கிறது. அதே போல 2000 ஆண்டுகளுக்கும் மேல பழமையான கோவில்கள் இருக்கின்றன. அது ஒரு பயோ டைவர்சிட்டி பகுதியாக இருக்கிறது. எனவே இந்த திட்டம் அமைந்தால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என்று அச்சம் தெரிவித்து அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு கட்சி தலைவர்களும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்ததை தொடர்ந்து இந்த திட்டத்திற்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக அரசு மத்திய அரசுக்கு கடிதமும் கூட எழுதியிருந்தது. இந்த நிலையில் தான் கடந்த மாதம், அதாவது டிசம்பர் மாதம், இந்த டங்ஸ்டன் எதிர்ப்பு எழுந்ததை தொடர்ந்து இந்த டங்ஸ்டன் கனிம சுரங்க விவகாரத்தை பொறுத்தவரை இந்த பயோடைவர்சிட்டி என்று சொல்லப்படக்கூடிய பல்லுயிர் பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியுமா என்பது குறித்து ஆய்வு செய்யுமாறு GSI, ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது. அதாவது நேரடியாக சொல்ல வேண்டும் என்றால் புரியும்படி இந்த திட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதனை ஏற்பதற்கு அந்த பகுதி மக்கள் மறுப்பு தெரிவித்தனர். இந்த திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தினால் போதாது, இதை நிரந்தரமாக கைவிட வேண்டும். இது மட்டுமின்றி பயோடைவர்சிட்டி பகுதி மட்டுமல்லாது தங்கள் பகுதியில் எந்த இடத்திலும், அதாவது ஒட்டுமொத்தமாக 4770 ஹெக்டேர் பரப்பளவில் எந்த இடத்திலும் இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்று அந்த மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். 2 வாரங்களுக்கு முன்பு மிக பெரிய பேரணி ஒன்றை கூட நடத்தியிருந்தார்கள். இதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் அந்த பகுதியை சார்ந்த பல்வேறு விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள், போராட்ட குழுவினர், அம்பலக்காரர்கள், அதாவது அந்த பகுதியை சேர்ந்த பாரம்பரிய
ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள், அம்பலக்காரர்கள், இவர்கள் எல்லோரும் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையில் தலைமையில் சந்தித்து தங்களுடைய கோரிக்கையை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தினர். அப்போது அவர்களுக்கு ஒரு உறுதி கொடுக்கப்பட்டது, இந்த திட்டம் முழுமையாக கைவிடப்படுகிறது, பிரதமர் மோடி இந்த திட்டத்தை கைவிடுவதற்கு அனுமதி கொடுத்து விட்டார், அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்றைக்கு வரும் என்று நேற்றைய தினமே அவர்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் தற்போது மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக இந்த திட்டம் கைவிடப்படுகிறது, அதாவது இந்த டங்ஸ்டன் கனிம சுரங்கத்திற்கான ஏலம் ரத்து செய்யப்படுகிறது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அதாவது பாரம்பரிய உரிமைகளை பாதுகாக்க பிரதமர் மோடி தலைமையிலான அரசு எப்போதும் உறுதி பூண்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. டங்ஸ்டன் கனிம சுரங்க இந்த திட்டமானது கைவிடப்படுவதாக, இந்த திட்டம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் மதுரை சுற்றுவட்டார பகுதி மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். அரிட்டாபட்டி மக்கள் சார்பாக, கிராமத்து மக்கள் சார்பாக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த பக்கத்து கிராமங்களும், பல்லாளப்பட்டி, நரசிங்கம்பட்டி, மாங்குளம், மீனாட்சிபுரம், எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த விவசாய சங்க தலைவர்கள் அனைத்து பேருக்கும் எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முழுமையாக அதிகாரப்பூர்வமாக ரத்து செஞ்ச இந்த டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செஞ்ச இந்த டெல்லி முதலமைச்சருக்கும் பிரதமருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. எங்கள் ஊர் மக்கள் சார்பாகவும் நாங்கள் போராட்டத்தை நிம்மதியாக அன்னைக்கு முடிச்சு நாங்கள் நிம்மதியான வாழ்க்கைக்கு போய் தொடர்வோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஆம்பளை எடுப்போமா? 65 நாளாக நாங்கள் போராடியதுக்கு எங்கள் முப்பாட்டங்கள் தேடின மண்ணை விட்டுட்டு போயிருமோன்னு இரவு பகலாக பயன்பட்டு அந்த பையன் விலகி இன்னைக்கு அந்த பையன் உற்சாகத்தோடு நாங்கள் இந்த வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதே போல் என்றென்றும் கல்லுங்காவேரி புல்பூமி உள்ளவரை எந்த ஒரு திட்டங்களும் எங்களுக்கு வரக்கூடாது. இது மாதிரி இந்த ஒரு மாதிரி போராட்டங்களை இனிமேல் நாங்கள் எடுக்கக்கூடாது, எங்கள் சந்ததியிலும் எடுக்கக்கூடாது. நிரந்தரமான தீர்வு கண்டு எங்கள் பூமியையும் எங்கள் மக்களையும் முழுமையாக அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாங்கள் காலத்தை கடக்கணும். அதுக்கு பின்னாடி வர சந்ததிகள் தொடர்ந்து வெற்றி பெற்று இந்த மண்ணில் பெருமையோடு வாழ்ந்து இந்த மண்ணினுடைய மகத்துவத்தையும் பெருமையும் உலகத்துக்கு பறைசாட்டு வரையில் எடுத்துக்கொண்டு போகணும். இந்த எங்களுடைய செய்தி அன்றாடம் எங்களோடு ஒத்துழைப்பாக நின்று இது போராடிய தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் உள்ளம்தான் சார்ந்து எங்களது உளமாற எங்கள் அரிட்டாபட்டி மக்கள் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 200 கிராமங்களில் உள்ளடக்கி நாங்கள் பயணித்தோம். அவர்களுடைய சார்பாகவும் உலக தொலைக்காட்சி நண்பர்கள் அனைத்து பேருக்கும் எங்கள் உள்ளம் கனிந்த மனமார்ந்த நன்றி. இன்னும் என்றும் உங்களோடு கண்டிப்பாக ஒரு குடும்பத்தார் போல பயணிப்போம். இது மிகவும் நன்றி. வந்துருச்சு. இனிமேல் நாங்கள் செத்தால் வாழ்ந்தாலும் அரட்டாட்டு மண்ணு தான் எங்களுக்கு. நாங்கள் இனிமேல் இதை விட்டு நாங்கள் என்னைக்குமே போக மாட்டோம், என்னைக்குமே வர முடியாது. எங்களோட இந்த வெற்றி தான் எங்களுக்கு முதல் வெற்றி. எங்களுக்கு இதுதான் முதல் வெற்றி. இனிமேல் கொண்டு எங்களுக்கு வரவே வராது, வரவும் கூடாது. எங்களுக்கு பிள்ளை உள்ள தலைமுறைக்கு இனிமேல் பிள்ளை உள்ள தலைமுறைக்கு எங்களுக்கு இனிமேல் கொண்டு ஆறு வரவும் கூடாது, வந்து இறங்கவும் கூடாது. ரொம்ப நன்றி எங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.